தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். அடுத்த மாதம் விமல் வீரவன்ச வழக்கு. ஒரே நாளில் ரத்து செய்யப்பட்ட 15 தொடர்ந்து சேவைகள் வெளியான முக்கிய காரணம். முட்டை விலையில் ஏற்பட்ட மாற்றம் வெளியானது அறிவிப்பு. இளைஞரை சரமாரியாக தாக்கிய காவல்துறை அதிகாரி உடனெடுக்கப்பட்ட நடவடிக்கை. மட்டக்களப்பில் உயிரிழந்த நிலையில் ஆணொருவரின் சடலம் மீட்பு. நாட்டின் அனைத்து இராணுவ முகாம்களிலும் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் திட்டம். 2 பெண்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது. உணவகம் ஒன்றில் புழுக்கள் நிறைந்த முட்டைகள். லாரியில் சிக்கி நபரொருவர் உயிரிழப்பு, சாரதி தலைமறைவு. நாளை நள்ளிரவுடன் முடிவடையும் காலக்கெடு, தவறின் பாயப்போகும் சட்டம். ஒன்றுடன் ஒன்று மோதி பல வாகனங்கள் விபத்து, தாய் மற்றும் மகன் படுகாயம். தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உள்ளிட்ட 6 பேருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு எதிர்வரும் ஜூன் மாதம் 23ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் சையத் அல் கியூஷைன் இலங்கைக்கு விஜயம் செய்த போதும் கொழும்பு தும்முல்லையில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகத்தை சுற்றி வீதிகளை மறித்து பொதுமக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் வகையில் போராட்டம் நடத்திய குற்றச்சாட்டின் பேரில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே விமல் வீரவன்ச உள்ளிட்ட 6 பேருக்கு எதிராக வழக்கு தொடர்பில் மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் இன்று இயக்கப்படவிருந்த சுமார் 15 தொடர்ந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடருந்து பிரதி பொது மேலாளர் VS பொல்வத்தகே தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், தொடருந்து சாரதிகள் சுகையின விடுப்பு அறிவித்ததால் தொடர்ந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டதுடன் இன்று காலை பல பயணிகள் சிரமத்துக்கு ஆளாகினர். இந்த தொடர்ந்து சேவை தொடர்ந்து சாரதிகளின் வெற்றிடங்களை அடிப்படையாக கொண்டு பராமரிக்கப்படுகிறது. வார இறுதி நாட்களில் அவர்கள் தங்கள் தேவைகளுக்காக விடுப்பு கோரினாலும் தொடருந்து துறையால் அந்த விடுப்பை வழங்க முடியாது. எனவே அவர்கள் தங்கள் தேவைகளுக்கு ஏற்ப சுகையின விடுப்பை முறைப்பாடு அளித்து தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்கிறார்கள் என குறிப்பிட்டுள்ளனர். மொத்த முட்டை விலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை முட்டை சங்கம் தெரிவித்துள்ளது. இன்றைய முட்டைகளின் மொத்த விலையை அறிவித்த சங்கம் சிவப்பு முட்டையின் மொத்த விலை 32 ரூபாய் என தெரிவித்துள்ளது. மேலும் வெள்ளை முட்டையின் மொத்த விலை 28 ரூபாய் என அறிவிக்கப்பட்டது. இந்த விலைக்கு அதன் சங்கமே முழு சட்ட பொறுப்பையும் ஏற்கிறது என்பதையும் அகில இலங்கை முட்டை சங்கம் தெரிவித்துள்ளது. மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் குருநாகல் கோகரெல்ல காவல் நிலையத்தில் பணியாற்றும் ஒரு காவல்துறை அதிகாரியொருவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். குறித்த தாக்குதல் சம்பவமானது நேற்று முன்தினம் இரவு இப்பாகமுவ மடக்கள்ள வீதியில் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பெண் ஒருவருடன் அதிக வேகத்தில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை நிறுத்தி காவல்துறையினர் சோதனை செய்துள்ளனர். அதன்போது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநருக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் வாக்குவாதம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாக காவல்துறை அதிகாரி மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை தாக்க முயன்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இது தொடர்பான காணொளி சமூக ஊடகங்களில் அதிகம் பகிரப்பட்டு வந்ததை அடுத்து சம்பவத்தில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரி பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவில் உள்ள ஜெயந்திபுரம் பிரதேசத்தில் உள்ள வீடு ஒன்றில் தனிமையில் வசித்து வந்த ஆணொருவர் காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜெயந்திபுரம் குமாரத்தின் கோவில் வீதியைச் சேர்ந்த 62 வயதுடைய 4 பிள்ளைகளின் தந்தையான ரவி என அழைக்கப்படும் அண்ணாமலை ரவீந்திரன் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் வீட்டில் தனிமையில் வாழ்ந்து வருவதுடன் மரக்கறி வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகின்ற இவர் சம்பவ தினமான இன்று காலை வீட்டின் முன்பகுதி வாசல் கதவில் காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டுள்ளார்.
இதனை அடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் தடயவியல் பிரிவு போலீசாரை வரவழைத்ததுடன் சடலத்தை பிரேத பரிசோதனைக்குட்படுத்துவதற்கு நீதிமன்ற அனுமதியை பெற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோவின் அறிவுறுத்தலுக்கு அமைய நாட்டின் அனைத்து ராணுவ முகாம்களிலும் புதிய திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அதன்படி நாட்டின் அனைத்து ராணுவ முகாம்களிலும் இன்று முதல் ராணுவ சிப்பாய்கள் நலன்புரி பிரிவு ஒன்று நிறுவப்படும் என ராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது. அதன்படி குறித்த சிப்பாய்கள் நலன்புரி பிரிவு அனைத்து ராணுவ முகாம்களிலும் உள்ள கட்டளை அதிகாரியின் மேற்பார்வையின் கீழ் செயற்படும். இதன் மூலம் ஓய்வு பெற்ற அங்கவீனமுற்ற மற்றும் உயிரிழந்த ராணுவ சிப்பாய்களின் குடும்பங்களுக்கான நலன்புரி நடவடிக்கைகள் எளிதாக்கப்படும் எனவும் ராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் 2 பெண்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். கம்பளை மற்றும் கியூனுமுல்லா ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 30 மற்றும் 47 வயதுடைய 2 பெண்கள் ஆவர். 2 பெண்களும் நேற்றைய தினம் அதிகாலை வெளிநாட்டிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். இதன்போது விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 2 பெண்களும் கொண்டு வந்த பயணப் பொதிகளில் இருந்து 58,000 வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய 290 சிகரெட் கார்ட்டூன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் சம்பவம் தொடர்பில் விமான நிலைய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கண்டி கம்பளை நகரத்தில் உள்ள உணவகம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் புழுக்கள் நிறைந்திருந்த 700 முட்டைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த முட்டைகள் காலாவதியானவை என பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இந்த உணவகத்தில் கொத்து மற்றும் ஃப்ரைட் ரைஸ் போன்ற உணவு வகைகள் விற்பனை செய்யப்படுவதாகவும் பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் இந்த உணவகத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் மேலும் தெரிவித்தனர். இது தொடர்பில் பொது சுகாதார பரிசோதகர்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொத்மலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கெமில்டன் தேயிலை தோட்ட வீதியில் லொரியொன்றில் சிக்கி நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய லொரி சாரதி அங்கிருந்து தலைமறைவாகியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் பலத்த காயமடைந்த நபர் நுவரெலியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் உயிரிழந்த நபர் 33 வயதுடைய வெவண்டன்வத்த தவளந்தென்ன பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என தெரிய வருகிறது. சடலம் நுவரெலியா வைத்தியசாலையின் பிரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொத்மலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பான செலவு குறைப்பு சட்டத்தின் கீழ் வருமான மற்றும் செலவின அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு நாளை நள்ளிரவுடன் முடிவடைய உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி இதுவரை அறிக்கைகளை சமர்ப்பிக்காத அனைத்து வேட்பாளர்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் தங்கள் வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை நாளை நள்ளிரவு 12 மணிக்குள் தாங்கள் போட்டியிட்ட மாவட்டத்தில் உள்ள தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை நள்ளிரவுடன் முடிவடைய உள்ளது. மேலும் அந்த காலம் எந்த வகையிலும் நீட்டிக்கப்படாது. மேலும் சட்டத்தின்படி தேர்தல் முடிவடைந்த 21 நாட்களுக்குள் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு தலைவர் RML ரட்நாயக்க தெரிவித்தார். அவர்கள் வந்து செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்கலாம் என்றும், இல்லையெனில் அதற்காக தேர்தல் ஆணையத்தால் ஒரு சிறப்பு வலைத்தளம் அமைக்கப்பட்டுள்ளது என்றும், அதன்படி நாளை நள்ளிரவு 12 மணிக்குள் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தலைவர் கூறினார். செலவு அறிக்கைகளை ஏற்றுக்கொள்வதற்காக நாட்டில் உள்ள அனைத்து தேர்தல் அலுவலகங்களையும் நாளை நள்ளிரவு 12 மணி வரை திறந்திருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாளை நள்ளிரவுக்கு பிறகு செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காதவர்கள் தொடர்பான தகவல்கள் சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களுக்கு வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி தேர்தல் ஆணைக்குழு எதிர்காலத்தில் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்றும் தேர்தல் ஆணைக்குழு தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு நாவல பகுதியில் பல வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் தாய் மற்றும் மகன் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது. காரின் சாரதி பிரேக்கிற்கு பதிலாக ஆக்சிலேட்டரை அழுத்தியதன் காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது.
விபத்தின் போது தாய் மற்றும் மகன் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்த மகன் பாடசாலை மாணவன் ஒருவன் என தெரிய வந்துள்ளது. விபத்தில் 2 கார்கள் மற்றும் ஒரு முச்சக்கர வண்டி உட்பட பல வாகனங்கள் சேதமடைந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.